වග කියන්න ලෑස්ති වෙන්න ජනාධිපති අනුර කුමාර. அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மே 18ஆம் தேதி நம்ம நாட்டில் இருவேறு திசைகளில் ரெண்டு விஷயமாக ஒரு விஷயம் பார்க்கப்படுது. வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் இது யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை அதை நடத்திட்டு இருக்காங்க. நினைவேந்தலாக பார்க்குறாங்க. உயிர் நீத்தவங்க பல பேர் இறுதி யுத்தத்தின் போது எக்கச்சக்கமானவர்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்கன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த இறுதி போரின் போது கொல்லப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறுவதற்காக வெள்ளவத்தையில ஒரு அமைதியான அஞ்சலி நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த நிகழ்வுல ஒரு சில போராட்டக்காரர்கள் உள்ள புகுந்து நீங்க பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருந்தாங்க. அதையும் எரிச்சிருக்காங்க. இதன் போது காவல்துறையும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. ஆனாலும் அங்க பதட்டமான சூழ்நிலை இன்னைக்கு வெள்ளவத்தையில நடந்திருந்துச்சு. தெற்குல உள்ள மக்கள் இது 30 வருஷ யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்த நாள், இந்த நாட்டுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறாங்க. இருவேறு விதமாக பார்க்கப்படுது. இப்படி இருக்கிற டைம்ல இன்னைக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் அதிகமாக நடைபெற்றிருந்தது. பல இடங்களை நம்ம இது தொடர்பாக யுத்த தொடர்பாக நம்ம நேற்று பொதுவாக பேசிட்டோம். இன்னைக்கு நம்ம பேச போறோம் என்னன்னா வேற ஒரு விஷயம். ஸோ பல இடங்கள்ல வடக்குல பல பகுதிகளில் கிழக்குல பல பகுதிகளில் நடைபெற்று இப்படி இருக்கிற டைம்ல நாளைக்கு தேசிய யுத்த வெற்றி விழா வெற்றி கொண்டாட்ட விழா ஜனாதிபதி ஏகேடி தலைமையில ஈவினிங் 3 மணிக்கு பத்திரமுல்லையில் இருக்கக்கூடிய தேசிய ராணுவ நினைவு தூபியில நடக்க இருக்கு. அப்ப அதற்கான முன்னோட்டங்கள் ரிஹர்சல் எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவை வடக்கு கிழக்கில் உயிர் நீத்த போர் வீரர்களோட உறவினர்களும் இந்த நிகழ்வுல கலந்துக்க இருக்காங்க அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நாளைக்கு இந்த விழாவை 3 மணிக்கு கொண்டாடணும் அப்படின்னா அந்த நினைவு தூபில ரிஹர்சல் நடக்கும். அதுக்கு உரிய முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். இந்த நிலையில தான் இன்னைக்கு ஒரு இஷ்யூவை இழுத்து விட்டுருக்காரு. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச அவர்கள் தன்னோட ஒரு 35 பேரை கூட்டிட்டு போயிருக்காரு. கையில ஒரு பொக்கே எடுத்துட்டு போயிருக்காரு. அங்க போயிட்டு நம்ம அந்த நினைவு தூபில பொக்கையை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு என்ன பண்றாருன்னா அங்க வாசல்ல போலீஸார் நிக்கிறாங்க. இப்படிதான் நான் ஒரு பொக்கே கொண்டு வந்திருக்கேன், இந்த பொக்கையை உள்ள வச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இருங்க, நான் ஒரு கால் பண்ணணும், அப்புறம் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓகே வெயிட் பண்ணிகிட்டே இவர் இருக்காரு. என்ன கால் பண்ண போனவரை எங்கே போனார் காணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இல்லை உங்களை அனுமதிக்க முடியாது, இப்போ அங்கே முன்னேற்பாடுகள் நடந்துட்டுருக்கு, நாளைக்கு விழா நடக்கிறதுனால நீங்கள் உள்ளே போக உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு 35 பேர் அவர் போலீஸாருக்கும் அவருக்கு தள்ளு முள்ளு ஏற்பட்டு போலீஸார் அந்த அடிக்க பாஞ்சு அப்புறம் அவர் பிறண்டு கீழே விழுந்து தடுமாறி. ஏன்னா சில நேரங்களில் நம்ம மேலே கேமரா திரும்பி இருக்குன்னா பப்ளிசிட்டிக்காக கூட சில விஷயங்களை பண்ணுவாங்க. இன்னைக்கு விமல் வீரவங்ச அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை கடுமையாக சாடி, இந்த நாட்டில் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் யுத்த வெற்றிக்காக அந்த இராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையில் நாங்கள் ஒரு பொக்கையை வைக்க வந்தது தப்பா போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் பேசினத்தில் நான் ஒரு கட் எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்க. මීට අවුරුදු 14 කලින් මැයි මාසේ 16 වෙනිදා වෙනකොට අපේ රටේ ත්‍රිවිධ හමුදාව
පොලිසිය සියලුම දෙනා කැප වෙලා සිවිල් ආරක්ෂක බලකාය මේ රටේ පොදු ජනතාව මහා සංඝරත්නය ඒ වගේම විධායක ජනාධිපති හැටියට මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ත්‍රිවිධ භාමුදා ප්‍රධානීන් මේ සියලුම දෙනාගේ මහා අසමසම කැපවීමේ ප්‍රතිඵලයක් හැටියට රණවිරු අපිට පිටා විශාල බලාපොරොත්තු සහගත පණිවිඩයක් 17 වෙනිදා වෙනකොට මේ රටට දුන්නා 18 වෙනිදා වෙනකොට ඒක සනාථ වුණා 19 වෙනිදා වෙලාවෙ හිටපු ජනාධිපතිවරයා රටට මුළු රටටම ඇහෙන්න පාර්ලිමේන්තුවට ගිහින් ප්‍රකාශයට පත් කළා මේ රටේ ත්‍රස්තවාදය අවසන් කළා කියලා. ඒ අභිමානවත් ජයග්‍රහණය ගෙන එන්න 22000කට අධික රණවිරුව ප්‍රමාණයක් ත්‍රිවිධ හමුදාවේ පොලිසිය ජීවිත බිඳුවා. ඒ විතරක් නෙවෙයි 60000කට වැඩිය පිරිසක් ආබාධිතයෝ වුණා තුවාල ලැබුවා. ඒ මිනිස්සුන්ට ගෞරව කරන එක ප්‍රණාමය පුද කරන එක මේ පොළොවේ උපදිච්ච මේ රටේ ඥානවල උරුමය සහිත හැම සුජාත දරුවෙකුටම අයිති පූජනීය වගකීමක්. අද වෙන රටවල් තමන්ගේ රට රකින්න යුද්ධ කරලා දිවි පුදුපු මිනිස්සුන්ව අවුරුදු 70 80 ගිහිල්ලත් 100 ගණන් ගිහිල්ලත් සමරනවා. මේ කාලකන්ණි ආණ්ඩුවේ ජනාධිපතියා රණවිරුවට රණවිරුව කියලා කියන්න කට ඇරෙන්නේ නැති දේශපාලන අද අපට අයිතිය දෙන්නේ නැහැ. ගිය අවුරුද්දේ අපි මෙතන ඇවිල්ලා මල් ටික තියලා විනාඩි 5කින් ඒ ආචාර්ය පුද කරලා මෙතනින් ගියා. අපේ ගෞරවය රටට ප්‍රකාශයට පත් කරන්න අපට ඕන. අද ඒකත් නතර කරා. මේ පොලිසිය මහත්තුරුන්ට නියෝග කරලා යන්න දෙන්න එපා ඇතුළට කියලා. ලැජ්ජයි. මේ රටේ ත්‍රිවිධ හමුදාවේ ඡන්ද වලින් බලයට ආපු ජනාධිපති රණවිරුවට රණවිරුව කියන්න කොන්ද පණ නැති ජනාධිපති අර උතුරේ සමූල ඝාතනය ජන සමූල ඝාතනය කියලා ඒ මැරිච්ච මිනිස්සුන්ව ත්‍රස්තවාදීන්ව සමරනවා. නීති කඩලා ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව කඩලා ඒවට පොලිසිය නිහඬයි ඉඩ දීලා බලාගෙන ඉන්නවා. මෙතන අපට අපේ රණවිරුව වෙනුවෙන් මල් ටික තියලා හිස නමල යන්න තියෙන අයිතිය අද උදුර ගන්නවා. වග කියන්න ලෑස්ති වෙන්න ජනාධිපති අනුර කුමාර පළවත් අද උදුර ගන්නවා. වග කියන්න ලෑස්ති වෙන්න ජනාධිපති අනුර කුමාර පළවත්තේ බලකාය පළවත්තේ නරි එකට තියලා පරද්දනවා මේ රටේ මිනිස්සු ලෑස්ති වෙන්න. මේ තක්කඩිකමට පාවා දීමට වැඩි කල් ඉවසන්නේ මේ කමන අපි නවත්තනවා. රණවිරුවට රණවිරුව කියන්න පුළුවන් அபிமானවත් දවසක් අපි නැවත பவரை வந்து சொல்றாரு 19ஆம் தேதி யுத்த முடிவு பெற்று அடுத்த நாள் 2009ஆம் ஆண்டு நாங்கள் யுத்தத்தை வந்து முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் நினைவு கூறும் முகமாக இந்த போர்ல வந்து பாடுபட்ட வீரர்களுக்காக நான் ஒரு மலரை வந்து வைக்க வந்தது தவறா போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காண்டாயிட்டாரு விமல் வீரவங்ச அவர்கள். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா அவர் அங்க வேணும்னு விழுந்தாரா இல்லைன்னா நிஜமாவே அவர் வந்து தட்டுப்பட்டு கீழே விழுந்தாரா அப்படின்னு வந்து தெரியல. அதை வந்து இன்னைக்கு மீம்ஸா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். அப்ப அதனால வந்து இன்னொரு பக்கம் வந்து இருக்கு என்னன்னா இப்போ ஏங்க அவர் ஒரு பொக்கே தானே வைக்க போனாரு வச்சுட்டு போட்டு விடுங்களேன். அரசாங்கத்துக்கு என்ன குறைஞ்சா போயிடும். அந்த மனுஷன் எடுத்துட்டு வந்த பொக்கேல என்னதான் இருக்கு ஜஸ்ட் வச்சுட்டு போயிடுவார் தானே அப்படின்ட்டு. இல்லை இன்னொரு சைடு இருக்கு அந்த டைம்லயா நீ போகணும் நீ வேணும்னு தானே அங்க போயிருக்க பிரச்சனையை ஏற்படுத்தணும்னே நீ வந்து அங்கே போயிருக்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். விமல் வீரவங்சே எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணக்கூடியவர். ஸோ இங்கே இன்னைக்கு ஒரு இஷ்யூவை வந்து இழுத்து விடணும் ஒரு ட்ரபிளை வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் போனாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்னைக்கு விமல் வீரவங்ச அவர்கள் அங்கே போனது பயங்கரமாக ட்ரோல் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் போலீஸாருக்கு வந்து தாக்கினது இதுன்னா அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒரு வகையில் கேட்டால் ஒரு அனுமதியை கொடுத்துருந்தா அவர் பாட்டுக்கு வச்சுட்டு வந்திருப்பார் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஓகே விடல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் போலீஸாருக்கே கையை நீட்ட போறீங்கன்னா அப்போ சட்டம் எதுக்கு இங்கே இருக்கு? அப்போ உங்களுடைய அதிகாரம் இப்போ உங்க கையில இல்லை ஆனாலும் நீங்க அந்த நம்ம அதிகாரத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவாலையா நீங்க வந்து கை வைக்க போறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்ப சாதாரண குடிமகன் எல்லாம் எம்மாத்திரம் இப்ப இன்னைக்கு வந்து விமல் வீரவங்ச அவர்களுக்கு பதிலாக சாதாரண ஒரு குடிமகன் போய் நான் அந்த இடத்துல பொக்கே வந்து வைக்க போறேன் என்னை விடுங்கடா அப்படின்னு கேட்டா போலீஸாரை வந்து கையை நீட்டினா அப்படியெல்லாம் பண்ணினா இன்னைக்கு என்ன ஆகும்னா உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ஆனால் போடலை. இதில் என்னன்னா இப்போ போலீஸார் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் அந்த 35 பேரோட இவங்க போயிருக்காங்க. இவங்க இப்படி வந்து அங்கே கரைச்சல் பண்ணியிருக்காங்க. அவங்க போயிட்டு ரிஹர்சலை வந்து குழப்பியிருக்காங்க. போலீஸாரை வந்து அந்த சங்கடத்துக்குள்ளாக்கியிருக்காங்க. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆனால் நான் கேட்குற விஷயம் என்னன்னா
சில உயர் வர்க்கத்தினர் அதிகார தரப்புல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து சட்டம் ஏன் ரொம்ப லேட்டா பாயுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அனுராதபுரையினுடைய அட்டமஸ்தானாதிபதி வந்து அந்த 15 வயது சிறுமியை வந்து வன்புணர்வு செஞ்ச விஷயம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த மனுஷனை பார்த்தா ரிமாண்ட் பண்றதுக்கு போட்டா பார்த்தா ஜிஹெச்ல போய் படுத்துட்டு இருக்கு. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன். என்னன்னா ஆவுன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகும்போது ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடுறது, இல்லைன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, இல்லைன்னா ப்ரெஷரு சுகரு ரத்த கொதிப்புங்க, எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்லி கொஞ்ச நேரம் ஜெயிலில் இருக்கிறதுக்கு கூட தயங்குற ஆட்கள் சாதாரண பொதுமக்கள்னா அடிச்சு விட்டு பாஞ்சு அவனை உள்ள தூக்கி போட்டு மிதினாலும் மிதிச்சு அவனுடைய எல்லா பார்ட்ஸாக கழட்டி எடுத்துருவீங்க. ஆனால் இந்த பாருங்க, ஒரு போலீஸார் ஒரு காவல்துறை அதிகாரியை போய் அவளை ஆட்களுக்கு முன்னாடி நீ என்னை விட மாட்டேன், நான் வந்து என்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. இப்போ இங்கே என்னன்னா அந்த தேரர் தொடர்பாக இப்போ அவரை 22ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்கு அனுராதபுரம் கோர்ட்டில். இங்கே மிகப்பெரிய விஷயம், அந்த வன்புணர்வுக்குள்ளாக்கிய சிறுமியினுடைய தாயார் தான் வேணும்னே அந்த பிள்ளையை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேஸும் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவரை வந்து ஆஜர்படுத்தணும். இதுக்கு இடையில நம்மளுடைய அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்களை வந்து மகளிர் விவகார அமைச்சரை கேள்வி கேட்குறாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? ஏன்னா தேரர் தொடர்பாக வரும்பொழுது பௌத்த மதத்துக்கே இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி பொய் செய்தியெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் விமர்சனமாக வரும், நல்லா பயந்து பேசாமல் இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தா அவங்களும் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க போல், அது தொடர்பாக விசாரிச்சுட்டு இருக்கோன்ட்டு. இங்கே மிகப்பெரிய விஷயம் என்னதான், இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி 22 பிக்குமார்கள் போதைப் பொருள் எடுத்துகிட்டு வந்தாங்க போனாங்க. அதுக்கப்புறம் கதையே கிடையாது, உள்ளே இருக்காங்களா என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்படி பல விஷயங்கள் நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல வேணும்னு நாளைக்கு ஏதோ ப்ரோக்ராம் நடக்க இருக்கு, நீ அந்த டைம்ல போய் அங்கே போய் விழுந்து ஆட்கள் பார்த்து ஒன்றை போட்டு மீமா போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்க மேல பிரச்சனைப்பா, வேலை வம்பிழுத்துட்டீங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. இதுல என்னன்னா என்ன கேட்டால் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், போய் வச்சுட்டு வாழ்ந்துட்டு போய் வச்சுட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு போயிருக்கும். ஆனால் வேணும்னு சண்டை இழுக்கிறது தான் போச்சான்னு எனக்கு தெரியல. இது ஒரு விஷயமாக வந்து போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் சர்வதேச ரீதியில் தற்போது நிலவி வரும் போர் சூழல் மற்றும் பதற்றமான நிலைமைகள் காரணமாக நாட்டின் எதிர்காலம் மிகவும் நிச்சயமற்றதாக மாறி இருக்கு. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு என்ன நடக்கும்னு கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகிருக்கு. இப்போ என்னன்னா நம்ம நாட்டில் ஆகஸ்ட் வரைக்கும் எரிபொருள் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் தொடருமா, திரும்ப யுத்தத்தை ஆரம்பிச்சா என்ன ஆகுறது அப்படிங்கிற பிரச்சனை. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்காதீங்க, ஆளுநருக்குரிய தமிழக ஆளுநர் விஸ்வநாத அவர்களுக்கு கூட அர்லேக்கர் அவர்களுக்கு கூட வாகனங்கள் கூட குறைக்கப்பட்டிருக்கு எரிபொருள் பிரச்சனையால். அப்போ வந்து தேவையற்ற இடங்களுக்கு போகாதீங்க, அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பயணிங்கன்னு சொல்லிட்டு இப்போவே அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்காங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் வீழுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ நந்தலால் வீரசிங்க அவர்களுடைய இப்படி ஒரு அறிக்கையை வந்து கொஞ்சம் பயத்துக்குள்ளாக்குது. அப்போ இன்னொரு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கேஸ் இருக்குமா, ஃபியூவல் இருக்குமா, பெட்ரோல் அடிக்கலாமா, வண்டி ஏற்கனவே 50% சுங்க வரியை ஏற்றி வச்சிருக்கீங்க, என்னப்பா பண்ண போறீங்க? டாலரினுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்கு. இதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ண போகிற பல விஷயங்கள், பல பொருட்களுக்குரிய விலைகள் வந்து அதிகரிக்குமாங்கிற பல கேள்விகள் நம்ம நாட்டு மக்களிடையே வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் 22வது வருடாந்த பொதுநலவாய கல்வி மாநாடுல வந்து பங்கெடுப்பதற்காக இங்கிலாந்துக்கு போறாங்க. லண்டன்ல நடக்க இருக்கிற இந்த நிகழ்வுக்கு போக இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் போயிருக்காங்க. 23ஆம் தேதி மீண்டும் நம்ம நாட்டுக்கு திரும்புவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு ஒரு அழகான மெசேஜ் என்னன்னா, தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைக்காக எப்போதும் துணை நிற்போம் அப்படிங்கிற ஒரு போஸ்டை போட்டது அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுவாச்சும் அவர் போட்டாரே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆறுதல் வந்து பட்டுக்கிறாங்க எங்களுடைய சகோதர மக்கள். இன்னைக்கு பௌத்த சம்மேளனம் நடத்திய யுத்த வெற்றி விழாவில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. போது ஒரு மாதிரி நம்ம நாட்டில். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்து வந்திருக்கேன் செய்திகள், வேற எந்த செய்திகளை எடுத்துகிட்டு வரல. நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த விமல் வீரவங்ச அவர்கள் மாதிரி ஆட்கள் வந்து வேணும்னு போகிறாங்களா, இல்லைன்னா போகிற இடத்துல இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டைம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.